டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வைக்கணும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போங்க. நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கலாமா, குரூப் 2 படிக்கலாமா, டைலமாவில் இருக்கும். அந்த மாதிரி டைலமாவில் போயிடாதீங்க. ஏதாவது இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு தீர்மானமாக முடிவு எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் முதல்ல இருக்குமான்னு பாருங்கள், வீட்டில் உள்ளவங்க செய்வாங்களான்னு பாருங்கள். ஆனால் என்னை கேட்டால் யாருக்கிட்டையுமே இந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்காம இருக்கிறது பெட்டர். நானே அவங்க பார்த்துக்கிறேன் செய்கிறேன்னு சொன்னால் கூட அது ஃபுல்லாக செய்வாங்களான்னு தெரியாதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவள் எதுக்காக இந்த எக்ஸாம் படிக்கிறா, இது படிக்கிறதுனால இவளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஏஜில் நீ படித்து என்ன செய்ய போகிறேன். அத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் வாங்குது, டாப்பர்ஸ்லாம். டாப்பர்ஸால் முடியாதது ஒன்றால் முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் வருது, என்னை நோக்கி வந்துச்சு. அது ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே வரும்போது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மனசு. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க நம்ம லைஃப்பை பார்த்துப்பாங்க, இவங்க புக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீட்டில் உட்காந்து தான் படிக்க போகிறேன், நான் வேறு வேலைக்கு போகவே மாட்டேன், அந்த டெசிஷனை எடுத்துடாதீங்க. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். அவங்க மனசு எல்லாமே உங்களுக்காண்டி செலவு பண்ண ரெடியாக இருக்காங்களா. ஒரு அப்ளிகேஷன் எந்த எக்ஸாமுக்கு வந்தாலும் அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்புறம் ட்ராவல் சார்ஜு, அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் காஃபி டீ ஜூஸ் குடிச்சாலும் அதுக்குண்டான செலவு எல்லாத்துக்கும் ஒருத்தர்கிட்ட போய் தாங்குகிற மாதிரி இருக்கும். நம்ம கையில் ரூபாய் இருக்கிறது தான் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும். இன்னொருத்தர் கையில் இருக்கிற ரூபாய் என்றைக்குமே நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்காது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வீட்டில் இருக்கும்போது நான் இதுதான் படிக்க போகிறேன், இப்போ டெட்டு தான் படிக்க போகிறேன், அதில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் வேலை கிடைக்குமாங்கிறது மித்து தான், சரியா? கிடைக்கும்னு இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த சிச்சுவேஷன் மாறும். முன்னாடி டெட்டு குவாலிஃபைடு அப்படின்னு இல்லை, அதனால் வேலை கிடைக்கல, யோசிச்சாங்க. இன்டர்வியூவில் நிறைய கேள்வி கேட்டாங்க, டெமோ கிளாஸ் வச்சாங்க. ஆனாலும் பாஸ் பண்ணினதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். டெட்டு குவாலிஃபைடு டீச்சர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். 7 வருஷத்துக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம டெட் எழுதலாம், மார்க் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறதுக்காண்டி நம்ம எழுதலாம். ஆனால் ஒரு தடவை எழுதி பாஸ் பண்ணியாச்சுன்னா திரும்ப அந்த எக்ஸாமை எழுதாதீங்க. மறு வருஷமும் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து யூஜிடிஆர்பியில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத மட்டும் பாருங்கள். அதுமாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கிடையில் எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி தான், சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். குரூப் 4னால் அதுக்குண்டான சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து புக்கை ரெடி பண்ணி வைங்க. பழைய பேப்பர் கடையில் போய் பழைய சமச்சீர் புக்கை வாங்கி வைங்க. இப்போ உள்ள சமச்சீர் புக்கும் பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப்பில் ஷார்ட் நோட்ஸ் உங்களால் எடுக்க முடியும்னா ஷார்ட் நோட்ஸ் வித் மைண்ட் மேப்பாக எடுத்து வைங்க. அப்படி இல்லையா உங்களால் டெக்ஸ்ட் புக்கு .in அந்த வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. இல்லை என்கிட்ட புக் வாங்குறது கூட கையில் காசு இல்லை, எனக்கு வேண்டிய தேவைகளுக்கு கூட நான் இன்னொருத்தரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இன்னொருத்தரை நம்பி இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நம்பாதீங்க, சரியா? ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, யூடியூப்பில் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு பல வருஷங்கள் வெயிட் பண்ணுறக்கூடிய பொறுமை இருக்கணும். ஃபைனான்ஷியலாக நம்ம கையில் காசு இருக்கணும், பேங்க்கில் காசு இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஒரு சேனல் எடுக்கிறதோ, ஒரு வீடியோ போடுறதோ, அடுத்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறதோ, படிச்சுக்கிட்டே அந்த இதெல்லாம் பண்ண முடியும். ஆனாலும் எதுவுமே இல்லாமல் நான் வேலை பார்க்குறேன்னா அங்கே யார் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை வச்சு உங்களால் டியூஷன் எடுக்க முடியுமா, டியூஷன் மூலமாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா, ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கோ, வெளியே ஒரு ட்ராவல் சார்ஜுக்கோ, ஒரு காஃபி டீ, உங்களுக்கு உண்டான செலவுகளை பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அப்புறம் கோயிலுக்கு போகிறது, அப்புறம் ஒரு எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் சினிமா போகிறது, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பார்க்கு, வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வருது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் உங்கள் கையில் காசு இருக்கலாம். அந்த அளவுக்கு யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸே இருக்குது. ஆனாலும் அதை நம்ம தேடி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் கூகுள் க்ரோமில் கற்றுக்க முடியும். இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம். எல்லாருமே இதத்தினா பித்தம் தெளியும், எப்படிடா சம்பாத்தியம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான்லாம் யூடியூப்பில் எல்லாருமே சம்பாத்தியம் பண்ணுறதுக்காண்டி தான் வருவாங்க. ஆனால் நான் என்ன நினச்சி வந்தேன்னா, ஒரு பயனுள்ள விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். நம்ம எந்த எக்ஸாம்லாம் படிக்கிறோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறோம், இது யாருமே டாப்பர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன் வரைக்கும் வாங்கினேன். ஆனாலும் நான் மனசில் ஆழமாக ஒரு விஷயத்தை நம்புவேன். என் பிரெயின் நான் சொல்கிறத கேட்கும், என் பிரெயினை நம்புவேன். என்ன நம்புவேன், ஆனால் மற்றவங்க மேலே நம்ப மாட்டேன். என்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, இத்தனை வருஷம் படிக்க வச்சாங்க, என் பிள்ளைகளை பார்த்தாங்க, தெரப்பி கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, இன்ன வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், நான் இப்படி இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், வெளியே சொல்ல முடியல. இதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜுக்கு எனக்கு ரூபா வேணும். அதுக்கப்புறம்
எனக்கு வந்து சுடிதாரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நைட்டி அதுக்கெலாம் ரூபா வேணும். அப்புறம் வெளியே ட்ராவல் எங்கேயாவது போகணும் அப்படின்னா எனக்கு ரூபா வேணும். ஒரு கோயில் போகிறாங்க, ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, எனக்கு ரூபா வேணும் கையில் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க முடியல. கேட்குறது ஒரு வயசு மேலே கேட்குறது அசிங்கமாக இருக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சரி நம்ம 4 வருஷமாக யூடியூப் பண்ணுறோம், அதில் வந்து இன்கம் எதுவுமே ஏர்ன் பண்ண முடியல. அது என்னோட மிஸ்டேக் தான், எனக்கு தெரியும். மிக்சடு கண்டென்ட் போட்டது ஒன்று, வீடியோ டெலிட் ஆனது அது ஒன்று. இப்போ வந்து சேனல் வந்து போயிடுச்சுங்க, ஃபுல்லாக போயிட்டு சொல்ல முடியாது, ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சேனல், இந்த சேனல், செகண்ட் சேனல் வந்து, தேர்ட் சேனல் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சர்ச்சில் இருக்கும், அது வீடியோவில் டெலிட் ஆகல. தேர்ட் சேனல் இப்போ பிளாக் சேனல் ஆரம்பிச்சது, அதுவுமே இமெயில் ஐடி ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் 2வது சேனல், 3வது சேனல், 4வது சேனல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது கொஞ்சம் அதுக்குண்டான டைம் பீரியட் கொடுக்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறது என்ன, நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிருங்க, ஒரு கௌரவம்லாம் பார்க்குறீங்க. நான் படிச்சுட்டு நான் போய் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்கணுமா? இப்போ நீங்கள் பெட்ரோல் பல்கில் பார்ட் டைம் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 கிடைக்கும். மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் படிங்க, மத்தியானத்துலேருந்து நைட்டு 9 மணி 10 மணி வரை பெட்ரோல் பல்கில் வேலை இருக்கும். ஒரு சூப்பர்வைசிங் வேலை, ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் அந்த மாதிரி கிடைக்குமான்னு பாருங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே. ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் ஃபுல்லாகவே ஃபுல் டைம் தான் இருக்கும். நீங்கள் எந்த வேலைனாலும் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க சரிம்மா. அந்த ஸ்விக்கி ஓட்டும்போது ரேப்பிடோ, உங்களுக்கு ரேப்பிடோ நல்லா எனக்கு அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் தெரிஞ்சுன்னா அதை பார்ட் டைமாக பண்ணுங்கள். மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 hours 4 hours ரேப்பிடோவை ஓட்டுங்க. அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் டைமாக ஓட்டிடாதீங்க, பார்ட் டைமாக பண்ணுங்கள். அதில் இன்கம் ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களோட செலவில் வீட்டில் உள்ளவங்களை சார்ந்திருக்காமல் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அது முடியலை அப்படின்னா, இல்லை பேக் பெயின் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து ஏதாவது பண்ண முடியுமா பிஸ்னஸ்னு பாருங்கள். இப்போ லேடிஸாக இருந்தால் வீட்டில் இருந்துட்டு எனக்கு பிள்ளைகள் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது, வீட்டில் சமையல் பண்ணணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சமையலில் ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல டேஸ்டியாக சமைப்பீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து ஹோம் மெஸ் மாதிரி நீங்கள் போடலாம். ஒரு நிமிஷம், நல்ல கோல்டு பிடிச்சிட்டு இருங்க. வீட்டில் இருந்து ஹோம் மெஸ் எப்படி போடலாம் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் சொல்கிறேன். ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 பேருக்கு சமைங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 டோக்கன், 5 பேருக்கு நான் சமைக்கிறேன். நாளைக்கு ஒரு 10 பேர், அடுத்த நாளைக்கு ஒரு 20 பேர் உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா, சில ஹோட்டல் கடையில், உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஹோட்டல் கடையில் குழம்பு காய் மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு வடை மட்டும் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அது உளி வடையாக உளுந்த வடையாக எதாக இருந்தாலும் சரி, நான் அது ஒரு பொருள் மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஒரு 2-3 கடை ஆர்டர் பண்ணிங்க. நீங்களே டேரெக்டாக போய் பேசுங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடைகள், பலசர கடை, அந்த கடை, நான் வந்து வீட்டில் இருந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ண தெரியும், ஒரு அதிரசமோ ஒரு சுசியமோ இல்லைன்னா ஒரு சிப்ஸு முறுக்கு அந்த மாதிரியோ நான் வீட்டிலேருந்து என்னால் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மசாலா பவுடர்ஸ் நான் ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு இந்த பருப்பு பொடி, இட்லி பவுடர், வத்த குழம்பு பொடி, எனக்கு நெல்லை ஸ்டைல் சமையல் நாங்கள் வந்து காம்பினேஷனோட சாப்பிடுவோங்க. அதுவும் சைவ பிள்ளை சமையல் உங்களுக்கு தெரியும், பிராமின்ஸில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பவுடர்ஸ்லாம் நாங்கள் அவங்க கூட நல்லா பேசி பழகி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால் அவங்க என்னென்ன சமையல் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் பருப்பு பொடி, வத்த குழம்பு பொடி, மிளகு குழம்பு பொடி, இன்ஸ்டண்ட்டாக அந்த பவுடர் நல்லா வறுத்து இடித்து அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கடையில் விற்கிற பொடியில் கெமிக்கல் இருக்கும், நிறைய பேர் நிறைய மிக்சிங் கலக்குறாங்க, ஆனால் ஹோம் மேடில் அந்த கெமிக்கல் வராது. ஆனாலும் நெல்லை ஸ்டைல் அந்த பருப்பு பொடி, இட்லி பவுடர், வத்த குழம்பு பொடி, எல்லா புளியோதரை பொடி எல்லாமே வீட்டிலேருந்து ரெடி பண்ணலாம். இப்போ எல்லாருமே அதை பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், ஒரு டேஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், வீட்டிலேருந்து அதை பண்ணலாம். அதுக்கு ஒரு சீலிங் மிஷினு, ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு 500 ரூபாய்க்குள்ள வரும்னு வைங்களேன், 2 சேர்த்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வரும். அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையில் போய்ட்டு நீங்கள் ஒரு கவர் வாங்கிக்கலாம், கவர் வாங்கி பேக் பண்ணலாம். இல்லை ஜிப்லாக் கவர் ஒரு லேபிள் கேன்வாலில் அடிச்சு இல்லை சேட் ஜிப்டியில் போட்டு அந்த லேபிளை மட்டும் ஒட்டி இப்போதைக்கு பண்ணலாம். ஒரு பார்கோடு ஸ்கேனர் வாங்கி நீங்கள் மீஷோவில் லிஸ்டிங் பண்ணலாம். அந்த லிஸ்டிங் பண்ணுறது எப்படி, ஆர்டர் எப்படி வருங்கிறது நான் தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். நான் வந்து இந்த பருப்பு பொடி தான் ஒரு 1/2 கிலோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து நான் ரெடி பண்ண போகிறது இட்லி பவுடரு, வத்த குழம்பு பொடி நான் சொல்லிட்டேன். அதனால் அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஒரு சின்ன அளவுக்கு என் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு, இப்போ நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணி எனக்கு ஒரு சின்ன அளவு ஒரு வருமானம் வரும், அதுக்காண்டி தான். ஆனால் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொண்டு வரீங்க, குவான்டிட்டி குவாலிட்டி அந்த ரேட்டில் மற்ற எல்லோரும் அதிகமாக போடுறாங்க. ஆனால் நான் அந்த கவர் செலவு, மற்ற இன்க்ரீடியன்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்து ரொம்பவே கம்மியான விலையில் நம்மளால் மற்றவங்க எல்லாரையும் விட கம்மியான விலையில் கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பேக்கிங் பண்ணுறேன், என்னென்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்கம் நம்ம கையில் இருக்கணும், நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நம்ம உழைப்பு போட்டோம்னா அதில் வந்து நிறைய இன்கம் எடுக்கலாம். அது மூலமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கையில் ரூபா இருந்ததுன்னா பேசிவ் இன்கமாக வச்சுக்கிட்டு கூட நம்ம படிக்கலாம். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். பை.